ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் ஆதாமை நோக்கி நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். ஆண்டவர் ஒரு மனிதனை பெயர் சொல்லி நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வருகிறார். ஆனால் இந்த ஆதாமுக்கோ அந்த மிக பெரியவரை, வாழ வைத்து கொண்டிருக்கிறவரை, தோட்டத்தை கொடுத்தவரை பார்ப்பதற்கு மனதில்லை. அவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு விருப்பமில்லை. அதனால் அவன் ஒளிந்து கொண்டான். அந்த மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆண்டவரை முகமுகமாய் பார்த்து பேசுவதற்கான அந்த தைரியம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன என்றால், அவனுக்குள்ளே தீமை வந்தபடியினால அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறான். இதே போலத்தான் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கூட சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் அத்திமரத்தின் மேலே ஏறி ஒளிந்து கொண்டு ஆண்டவரை பார்க்கணும்னு நினைத்தான். ஆனால் இவன் ஆண்டவரை பார்க்கணும்னு நினைத்தான். ஆனால் ஆண்டவர் இவனை பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட அப்படித்தான் அநேக நேரங்களில் என்னுடைய பிரச்சனையை கேளுங்க, என்னுடைய போராட்டத்தை கேளுங்க, எல்லாம் நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன், ஆனால் நீங்கள் என்னைய பார்த்துடாதீங்க, என்னுடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்காதீங்க அப்படி என்று நாம் தேவனிடத்தில் உள்ளான மனிதனை நாம் காண்பிக்காதபடிக்கு நாம் முகத்தை திருப்பி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம். அவன் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறுவதற்கான காரணம், ஆண்டவர் தேடி வந்திருக்கும் பொழுது அவன் தன்னுடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கிறதையெல்லாம், அவன் வாழ்வில் நடந்ததையெல்லாம் அவன் சொல்லி இருந்திருக்கலாம். அப்படி சொல்லி இருந்திருப்பான் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருப்பார். ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்தது தேவனுக்கு தெரிந்த பின்னாடி தான் கேட்க வருகிறார். அதே போல தான் பாருங்க, இந்த சகேயு அவர் பாவியான மனுஷன் என்பது தெரிகிறது. அவர் அந்த மரத்தின் கீழே நின்று அவனை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். எப்படி ஆதாமே என்று பாவம் செய்த பின்னாடி கூட பெயர் சொல்லி கூப்பிட்டாரோ, இங்கே பாவியாகிய மனுஷன் என்று தெரிந்த பின்னாடி கூட சகேயுவே இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரோ, அப்படி வரும்பொழுது இங்கே ஆதாம் சொல்லாமல் விட்டு விட்டான். ஆனால் சகேயு தான் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டபடினால ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை சந்திக்குது.